மதுரை பாலமேட்டில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் LED ஒளித்திரைகள் வைக்கப்பட்டுள்ளன. இது பலருக்கும் பயனுள்ளதாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாடிவாசல் முன்பாக லட்சக்கணக்கான மக்கள் அமர்ந்தும் நின்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரலையில் இருக்கக்கூடிய இந்த ஒளித்திரை வாயிலாக, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒளித்திரை வாயிலாக அங்கு சென்று பார்க்க முடியாத ஏராளமான நபர்கள், மாட்டை அழைத்து சென்றிருக்கிற மாட்டினுடைய உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் நிறைய பேர் இங்க இருந்து சுற்றி நின்று இதை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. மாடை அழைத்து வந்தவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு வசதியா இருக்குன்னு பார்க்கலாம். இந்த LED ஸ்கிரீன் வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? நாங்கள் மாங்குளத்துலேருந்து வந்திருக்கோம். அலூர் பக்கத்தில் மாங்குளம்ன்ற இடத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த பட்ஜெட் கொண்டாந்தனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு காரணம் அதிகமாக போராடினவங்க தான் காரணம். ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். நன்றி. இங்க இந்த LED ஸ்கிரீன்ல என்னென்ன நடக்குது, தங்க ஒரு வருடம் 2 வருடம் பிராக்டிஸ் கொடுத்து வைத்திருக்க காளைகள் எப்படி விளையாடுகிறது என்பதை அவர்களால் அங்கு நேரடியாக பார்க்க முடியாது. இங்கிருந்து பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இங்க LED ஸ்கிரீன் இருக்கிறதுனால இங்க நிறைய பயனுள்ளதாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு முதியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்ல இருந்து மிகவும் தெளிவாக பார்க்க முடியாது என்பதற்காக அவர்களும் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயா, இங்க இந்த LED ஸ்கிரீன் வச்சு இங்க ஒளிபரப்பு பண்றது எந்த அளவுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு பயனா இருக்கு? அங்கே பார்க்க விலைகள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. டிக்கெட்டு 700 500 அதனால் பார்க்க முடியாத மக்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டால் பயன்படும். அது மாதிரி செஞ்சிங்கனாக்கா ரொம்ப நல்லது. மக்களுக்கு இதாக இருக்கும், பயனாக இருக்கும். அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அங்கு சில நேரங்களில் மிக அருகில் இருந்து பார்க்க வேண்டும் என்றால் டோக்கன் சிஸ்டம் இருக்கிறது. மற்றபடி கொஞ்சம் நின்று பார்ப்பதற்கும் சரியான வசதிகள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியாது. அதாவது இங்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்ப்பதற்கு மற்ற இடங்களை விடவும் வசதிகள் இருந்தாலும் கூட அதை தெளிவாக என்ன நடக்குது என்பதை பார்ப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அது இந்த ஒளித்திரைகள் மூலமாக சரியாக பார்க்க முடியும் என்பதுதான் இங்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் விஸ்வநாதுடன் கோபாலகிருஷ்ணன்.